ரேஷன் கடைகள். அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்ல கிராமத்துல ஒரு வசதி படைச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்க கிட்ட தான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமான வாங்கணும். அந்த நிலையும் மாத்தினவர் புரட்சி தலைவர் தான். என்ன நினைக்கிறாரு, இது என்னது, இது அரசாங்கத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது அரசாங்கம் கொடுக்கிற பொருள்கள் ஏழை மக்களும் வாங்குது ரேஷன் கடையில, அவங்களுக்கு அந்த சாமான் போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சி தலைவர் காலத்துல தான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் ரேஷன் கடைகளை அரசுதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்துல ஆட்சி செய்த போது 22,000 கடைகளை திறந்தார். ஒரு கடைக்கு 2 பேருன்னு வச்சீங்கன்னா கூட 44,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அன்னைக்கு. அது மட்டும் இல்ல, அரசாங்க கடை அப்படிங்கும் போது எல்லாரும் போய் கேட்ட நேரத்துல வாங்கிட்டு போகலாம். அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் பின்னாடி காலங்களில் அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் டூர் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்களில் சொன்னாங்க, நானும் அங்கே பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னாக்க, மலையில் இருக்கிறோம் நாங்கள், ரொம்ப குக்கிராமம், இருக்கிறதோ 300 குடும்பம் 200 குடும்பம், எங்களுக்கு ரேஷன் வாங்கறதுக்கே கீழே கடைக்கு வர வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி நாங்க கஷ்டப்பட்டு வாங்கணும், இதை சுமைய தூக்கிட்டு போகணும், கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்னு, அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்தது அம்மா தான். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு வி.கே. சசிகலா செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் குறித்து அவர் புகழ்ந்துரைத்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.